தமிழ்நாடு விசஸ் டெல்லின்னு கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணாங்க. அதுதான் கேள்வி. அந்த டெல்லியில பாஜக மட்டும் இல்ல, காங்கிரஸும் இருக்கு. பாஜகவிற்கும் காங்கிரஸிற்கும் என்ன கொள்கை வேறுபாடு? பாபர் மசூதி இடிப்புல பேசுவோமா? என்ஐஏல பேசுவோமா? யுஏபிஏல பேசுவோமா? ஜிஎஸ்டில பேசுவோமா? நீட்ல பேசுவோமா? மாநில கொள்கை பரிசீலனை பேசுவோமா? கல்விக் கொள்கையில பேசுவோமா? எதை பேச? அப்ப காங்கிரஸ் போட்டு கொடுத்த கோட்ல இன்னைக்கு பாஜக ரோடு போட்டு பயணம் செஞ்சுட்டு இருக்கு. அப்புறம் சொன்னாங்க ஒன்றிய அரசு தரல அப்படின்னு. தர மறுக்குது. அப்ப நீங்க என்ன சொல்லிக்கணும்? நாங்க தீர்மானம் போடுவோம், ஒன்றிய அரசுக்கு நெருக்கடியை கொடுப்போம்னு சொல்லி இருக்கணும். நீட் தேர்வை நாங்கள் நீக்குவோம், ரத்து செய்வோம், ரகசியம் தெரியும் சொன்னீங்க. அப்புறம் காங்கிரஸ் வந்து சொல்றாங்க காங்கிரஸ் விலக்கு தருதுன்றாங்க. அடிப்படை சிக்கல் நீட்டுக்கு எங்க? நீட்டுக்கு விலக்கு வேண்டும் என்பது ஒரு முதல் படி. கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் நிரந்தர தீர்வு. அப்படின்னா எமர்ஜென்சியின் போது 42வது சட்ட திருத்தத்தின் மூலமாக மாநில பட்டியலில் இருந்த கல்வியை கொண்டு போய் பொது பட்டியலுக்கு கொண்டு வந்தவர் நீங்கள் கூட்டணி கட்சியில் வச்சிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி. அதனுடைய அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி. இன்றைக்கு சொல்லுமா காங்கிரஸ் நாங்க ஒன்றில் இல்ல சொல்லி இருக்கு? இது மட்டும் சொல்லுங்க. இல்ல நீட்டுக்கு மாநில பட்டியலுக்கு மூணுத்துமே சொல்லி இருக்கு. நீங்க பேசல குறுக்கிறேன், நீங்க பதில் சொல்லுங்க. சரி, கல்வியை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாநில பட்டியலுக்கு தருவோம் என்று ராகுல் காந்தி சொல்வாரா? காங்கிரஸ் சொல்லுமா? எங்க சொல்லுங்க, காமிங்க, இருந்தா காமிங்க.